அன்பறிஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி சரஸ்வதி பூஜைக்கு நான் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாயாசம், அது சேமியா பாயாசம், பால் பாயாசம். அப்புறம் வடை நான் பருப்பு வடை பண்ணியிருக்கேன். நான் உளுந்து வடை பண்ணலை, பருப்பு வடை பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில் பழனி பஞ்சாமிர்தம் பிரசாதம் வந்திருந்தது. ஸோ என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ அதனால் அதை ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை வேகிற டைமில் நான் பஞ்சாமிர்தத்தை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே எனக்கு வடையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது பூஜா நான் டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்மளோட டிஷ்ஷஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி பண்ணி நான் பூஜை ரூம் கொண்டு போயாச்சு. ஸோ பூஜை ரூம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சும்மா கொஞ்சம் பூஜை ரூம் டூர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை கொஞ்சம் வீடியோவாக கவர் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அந்த குட்டி குட்டி சிலைங்க எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அது கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுருப்பேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.